ஆஹா தம்பி, உன் பேச்சும் பாட்டும் மாதிரி சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லதுங்கம்மா. ஆஹா, இனிமே நான் தனியா இருக்கும்போது என்ன பாராட்டுங்க. இத்தனை நாளா நான் சமைச்சதை சாப்பிட்டு இன்னைக்கு என்னடான்னா புதுசா வந்தவனை புகழ்றாங்களேன்னு மக ஃபீல் பண்ண போகுது. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாப்பா. அப்படியா? தனியா ஆளா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ இங்க வந்தது மகாவுக்கு தானே நல்லது. சரி சரி, இந்தப்பா கொஞ்சம் சாதம் வை. சாதமா? சாதம் போதும் பாட்டி. என்ன நீங்க சுகர் இருக்கு, கோதுமை உப்புமா சாப்பிடுங்க. ஐயோ, இதுக்கு முன்னாடி சமைச்சவங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். வெரி குட். இப்பதான் உன்னை எனக்கு நிஜமாவே புரிஞ்சுக்க. நல்லதுங்கம்மா. இதுல என்னடியம்மா உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? முருகா, நீதான்ப்பா என்னை காப்பாத்தணும். கவலை விடுங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நான் சுமாரா சமைச்சதையே சூப்பரா இருக்குன்ட்டாங்க. ஒருவேளை நீ ரொம்ப சுமாரா சமைப்பியோ? இப்படித்தான் உரிமையா நடந்துக்கிறேங்க பேர்ல அப்பப்போ கொஞ்சம் ஓவரா நடந்துக்குவேன். மகா தப்பா எடுத்துக்க கூடாது. ஆமா, இந்த நேரத்துல மனோ சார் எங்க இருப்பாரு? மனோ சார் எனக்கு தெரியாது. தெரியாதா? ஏன் கேட்குறேன்னா, முதல் கொண்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் முக்கா நல்லவன் பேர் எடுத்துட்டேன். மனோ சாரியும் சாப்பிட வச்சு முழு நல்லவன் பேர் எடுத்துட்டேன்னா இந்த வீட்லயே பர்மனெண்ட் ஆயிடலாம் பாரு. அதான் தப்பா எடுத்துக்கூடாதுன்னு சொன்னான்ல. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. நிலா, ஒரு கேரண்டி மாவுல ஒரு கேலாம் தோசை. சரவணா, என்ன கவிதடா, நீ சமத்துறா. உனக்கு தெரியுது, உலகத்துக்கு தெரியலையே. அன்றொரு நாள் இதே இரவில் அவள் இருந்தாள், அவள் இருந்தாள் என் அருகில், நான் அடைக்கலம் தந்தேன் என் மடியில், நீ அறிவாயோ வெண்ணிலவே. சூப்பர் பாட்டுல சார். சார், இந்த மொட்டை மாடி, அந்த வட்ட நிலா, உங்க இந்த குட்டி தாடி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கவிஞனா இருந்தா பாட்டு எழுதணும்னு தோணும், ஒரு ஓவியனா இருந்தா படம் வரையணும்னு தோணும், ஒரு குடிகாரரா இருந்தா தண்ணி அடிக்கணும்னு தோணும். நான் சமையல்காரருங்கிறதுனால இந்த அழகான பௌர்ணமி நிலவப்போ நான் சமைச்சதை என் கையால பரிமாறி அதை நீங்க ரசிச்சு சாப்பிடணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? ஒய் முறைச்சிங். இப்போ உனக்கு என்ன வேணும்? கீழே ரொம்ப நேரமா உங்களுக்காக ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. நான் சமைச்ச சாப்பாடு சொன்னேன் சார். ப்ராமிஸா? அம்மாவும் பாட்டியும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு நான் கேட்காம நீங்களா சொல்லிட்டீங்கன்னா, இல்லை இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீ போ. ஓகே சார். கீழே மகாலட்சுமி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுறோம் சார். நல்ல இரவு சார். குட் நைட்னு சொல்ல வந்தேன் சார். தமிழ் வாழ்கன்னு சொல்கிறானுங்க. தமிழில் குட் நைட் சொன்னால் திருன்னு முழிக்கிறாங்க. சாருக்கு பேட் மூடு போல. இதுவும் கடந்து போகும். வெண்ணிலவே வெண்ணிலவே மொட்டை மாடி ஒஸ்தாவா விளையாட ஜோடி தேடி. ஓய், எவரு? மகா. என்ன மகா, இங்க நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்காக ஒன்று ரொம்ப நேரமா மொட்டை மாடியில் காத்துக்கிட்டு இருக்கு. நான் நிலாவை தான் சொன்னேன். ஆமா, நீ நிலாச்சோறு சாப்பிடுவியாமே கேள்விப்பட்டேன். இல்ல மொட்டை மாடியில் சாப்பிடுவேன்னு அரசல் பொருசல கேள்வி. சரி, அது விட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மொட்டை மாடியில் மனோ சார் தனியா நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தா அவருக்குள்ள ஏதோ ஒரு லவ் மேட்ரு ஓடிட்டு இருக்கும் போல தோணுது. நீ இந்த வீட்டில் எனக்கு சீனியர் தானே, உனக்கு ஏதாவது பத்தி தெரியுமோ? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. பொறுப்பு இல்லாம பேசுறிய மகா. அது இந்த முதலாளிங்க எப்பவுமே குடும்ப விஷயம் வேலைக்காரங்களுக்கு தெரியக்கூடாது,
கார்ல டிரைவரை வச்சுட்டு ரகசியம் பேசக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி தான் வைப்பாங்க. வேலைக்காரங்க நாம தானே மெனக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்காத மகா, இதுல 2 நல்ல விஷயங்களும் இருக்கு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா முடிஞ்சா நாம அதை சால்வ் பண்ணி ஒரு குட் நேம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்க ஒரு கிசுகிசுவா இருக்கும் பாரு. நீ ஏன் தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடுற? அப்படி பிரிச்சு பேசாத மகா. எங்கேயோ விளைஞ்சு வர வெங்காயம் நான் நமக்கு மாமனா மச்சானா, அதை வெட்டுறப்ப நம்ம கண்ணில் தண்ணி வருது இல்ல, புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? அது மாதிரிதான் இதுவும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு அக்கறையோட இருக்கோம் நம்ம. முத்தண்ணே, என்னம்மா? முதல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போங்க. தொல்லை தாங்க முடியல. போகும்போது அந்த சாப்பாட்டை கும்பிடி சமைக்க எடுத்துட்டு போங்க. சரிம்மா. நல்லது சொன்னா தொல்லைங்கிறாங்க. டேய் சரவணா. தம்பி, அண்ணன் பேரு முத்து. நான் என்ன சொன்னையா? உன் பெருமை இந்த உலகத்துக்கு தெரியலையேடா. உண்மைதான் தம்பி. வந்த முத நாளே நீங்களாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. உன்னோட பெருமையுமா? சரி விடுறா விடுறா. எப்படி தம்பி விட முடியும்? இந்த வீட்டுக்கு 10 வருஷமா நாயா உழைச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு 10 வருஷம் நாயா உழைச்சிருக்கேன்னு. கழுதை தான் உழைக்கும், நாய் குலைக்கும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி பல மேட்ரு நம்மகிட்ட இருக்கு. புருஷனும் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு. அவிமனம் தூங்கலை, இந்த வர்றா. அதுவும் ஏனோ தெரியலே. தூக்கம் வரலையா? 2 கட்டிங் விட்டுட்டு கவுந்தடிச்சு படு, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். போங்க சாமி, உங்க பின்னாடி நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நிழலா? இப்ப நிழல்ப அப்புறம் புழலுக்கே அனுப்பிச்சு வைப்பேன். இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், நல்லா கேட்டுக்க. வருஷா வருஷம் நான் இங்க வர்றதே இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறதுக்கும் 3 வேளை நல்லா கொட்டிக்கிறதுக்கும் தான். அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சிடாத தாயே. அதனாலதான் சாமி நெய்ல வறுத்த கோழி கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக இங்க எல்லாம் கை வைக்க கூடாது, இது ஆபத்தான ஏரியா. கோழி எங்க கொண்டு வந்திருக்க? இங்க இதுக்குள்ள பெட்டிக்குள்ளியா? முதல்ல கோழிக்கு சவப்பெட்டி செய்தது நீதான். எங்க பாப்போம். ஆஹா, என்ன இது குனிஞ்சிருக்கும் போது செத்து இருக்குது. பரவாயில்ல, நிமித்தி வச்சு திம்போம். சுவாமி என்னாச்சு? என்ன இது, காக்கா பீஸா? ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிட்டீங்களா சுவாமி? ஞான திருஷ்டியாவது கோண திருஷ்டியாவது. ஏற்கனவே ஒரு தடவை காக்கா பிரியாணி தின்னவம்மா நானு. போங்க சுவாமி. ஏய் சரோஜா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எழுந்து உட்கார்ந்துக்கொள். வேண்டுமானால் ஒரு வாட்டி படுத்துக்கொள், ஒரு வாட்டி படுத்துக்கொள், ஒரே ஒரு வாட்டி படுத்துக்கொள். ஓம் ரீம் கிரீம் ஸ்ரீம். உன்னுடைய பீடைகள் அவுட்டாய நமக்கு. எழுந்துகொள், எழுந்துகொள். வாருங்கள் சிறுவர்களே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? நிறுத்துறா. ஏமா, துணி துவைக்க ஆள் என்ன வேலைக்கு சேர்த்தா கும்மிடியோட சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்க? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வா, வசந்தன் கோல வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாஷிங் மிஷின் வாங்கி தர? மூஞ்சியை பாரு. பாமா. குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தேன். சுவாமி, நாளைக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொண்டு வரட்டும் சுவாமி? ஆமகரி எடுத்துட்டு வா. விளையாடுங்க சுவாமி, சொல்லுங்க சுவாமி. மாட்டை விரட்டினால் ஜல்லிக்கட்டு, ஆட்டை விரட்டினால் தலப்பா கட்டு. புரிந்ததா? பிரியாணி தானே சொல்றீங்க? வாருங்கள் வாருங்கள். சாமிகளை அடிக்கடி எங்கேயோ பார்த்திருக்கனே. குழந்தாய், ஓஹோ, குன்று இருக்கும் இடமெல்லாம் இந்த கும்பிடி இருப்பான். குன்றுல பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. அப்படி என்றால் கும்பமேளாவில் பார்த்திருக்கலாம். கும்பமேளா? ஆமாம். அம்மா, அப்பா. டேய், நீ இந்த சீட்டிங் பார்ட்டி ஈரோடு குஞ்சல பாந்தானே? குஞ்செல்லாம் எதுக்குப்பா, பாதம்னே வச்சுக்கலாம். என்ன போட்டு கொடுத்துறாதப்பா. ஏன்னா அப்புறம் கும்பமேளா குனிய வச்சு கும்பர மேளா ஆயிர போதுப்பா. ப்ளீஸ் போட்டு கொடுத்துறாதப்பா. குஞ்சு, யாருப்பா? கவுண்டர் உன்னை பத்தி சொல்லும் போது இந்த வீட்டுல யாரும் நம்பல. இரு, பாட்டிட்ட சொல்லி முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். வேணாம் முத்தண்ணே, சமயத்துல இந்த மாதிரி ஜோக்கருங்க தான் சீட் அடுத்த கடைசி நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவும். என்ன ஓப்பா, நீ சொல்றதால வர்ற சரவணா. இங்க பாரு, சரவணா இங்கதான் தங்குவாரு. சமையல் வேலைக்கு வந்திருக்காரு. உனக்கெல்லாம் எடுப்பு சாப்பாடு வேற. வர சரவணா. போடா குந்தாணி. ஏன் டாப் டு பாட்டம் ஸ்கேனிங் பண்ற? ஏதாவது ஒரிஜினலா இல்ல எதுவும்? இதுல ஈர துணி இருக்கு, போய் காய போ. ஏன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமாப்பா? ஹேய், ரேஞ்சா? தாடி மாட்டு பாட்டிட்டு சொல்லிட்டா? வேண்டாப்பா, தாடி பாட்டிக்கு தெரிஞ்சா நான் பாடி ஆயிடுவேன்ப்பா. ரொம்ப
இது என்ன இட்லி துணியா? அது இட்லி துணி இல்லை, கோவணம். கோவணமா? கொஞ்சம் ஓவரா தெரியல. கரெக்டு. கொஞ்சம் ஓவராக இருந்தால் தான் அது பேர் கோவணம், கம்மியாக இருந்தால் கர்ச்சீஃப். எனக்கே தத்துவமா? ம் ம். அந்த பாயை எடுத்து போடு. எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வருது எனக்கு. அந்த பாயை எடுத்து போடு. ம். தலானி யார் எடுத்து போடுவா? நான் தான். முருகா, உன் பிஏக்கு இப்படி ஒரு சோதனையாப்பா? ஏய், ஃப்ராடு வாய்ஸ் எல்லாம் முருகன் கேட்க மாட்டார். முருகா, நீயா பேசுற? நான் பேசினேன். ஓம் நம சிவாய். காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடு, சாமிகளுக்கு வேலை இருக்கு. எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் சுவாமிகள்னு சொன்னது என்ன? உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு விரட்டி நான் பழைய ஃபார்முக்கு வருவேன்டா. அது மட்டும் நடக்காது. மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றானே. அப்போ நினைக்காத. சரி, மனசுல நினைக்காம இருந்து பாப்போம். நினைக்காம இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நினைப்பு தானே கும்பிடி. ஐயோ.